ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டர் சியான் விக்ரமோட ஆக்டிங்கில் தங்கலன் படத்தோட ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலரை ஃபீலாக ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ட்ரைலரோட ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ட்ரைலர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நம்ம ரஞ்சித் இந்த படத்தை வேறு மாதிரி செதுக்கியிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சியான் விக்ரம், பசுபதி, பார்வதி, மாளவிகா இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித். இந்த படத்தை ஆகஸ்ட் 15 தேதிகளை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்டேட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலை. இன்னும் ஒரு 2 days இல்லை 3 daysல ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரைலரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ட்ரைலரில் பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தோட ஸ்டோரியை கொஞ்சம் புரிகிற மாதிரி ட்ரைலரை கட் பண்ணியிருக்காரு ரஞ்சித். ஆனால் நிறைய பேர் நிறைய விதமாக இந்த ட்ரைலர் புரிஞ்சிக்கலாம். ஆனால் அவரோட ஸ்டோரி டெல்லிங் வேறு மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரஞ்சித் என்ன மாதிரி இந்த படத்தை வந்து செதுக்கி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஏன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு கருஞ்சிறுத்தையை காட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபைட் பண்ணுற மாதிரியும் அதை வந்து சியான் அட்டாக் பண்ணுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. எப்படி பார்க்கலாம் மூவியில் எந்த மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லை, இந்த ட்ரைலரில் வந்து எல்லா ஃப்ரேமுமே வேறு லெவலில் தான் இருக்குது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. சியான் விக்ரம் பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு நேஷ்னல் அவார்டை எடுத்து வச்சுருங்க இந்த படத்துக்காக. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படத்துக்காக அப்படி உழைச்சிருக்காரு. அது ட்ரைலர் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப நல்லா தெரியும். ஒவ்வொரு சீன்லையுமே என்ட்ரி எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சியான் விக்ரம் இப்படி பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காரு நம்ம ரஞ்சித் படத்தில். ஃபுல் மூவியில் எந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஜிவி பிரகாஷை பற்றி பேசுகிறதுக்கு இந்த வீடியோ பத்தாது. ஸோ அந்த மாதிரி தான் ட்ரைலரில் வந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருந்தது. அதுவும் இந்த ட்ரைலரோட எண்டில் வந்து அவரோட வாய்ஸுக்கு இதுமாதிரி கண்டிப்பாக வந்து இதுக்கும் ஒரு நேஷனல் அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். மூவிக்கு கண்டிப்பாக ஆஸ்காருக்கு நாமினேஷன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ் நாமினேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ்காருக்கு இந்த மூவியை எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு ரொம்ப ரஞ்சித் படம்லாம் ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே நல்லா ரசித்து பார்ப்பேன். அவர் பேசுகிற அரசியல் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தங்கலானில் அவர் எந்த மாதிரி அரசியல் பேச்சிருக்காரு, எந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரைலரை வச்சு நாங்கள் ஒரு சின்ன ஸ்டோரியை கண்டுபிடிச்சிருக்கோம். அது சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் பொறுத்தவரையும் ஒரு மலைவாழ் மக்கள் மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. வெள்ளைக்காரங்க இவங்க கிட்ட ஒரு உதவியை தேடி வராங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சியான் விக்ரம் வாழ்கிற ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு மலை இருக்கும் போல். ஸோ அந்த மலையில் இருக்கிற தங்கத்தை தோண்டி எடுக்கிறதுக்காக தான் அவங்க ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க சியான் விக்ரம் அவங்க கூட சேர்ந்து அந்த மலையை தோண்டி எடுத்து தங்கத்தை வெளியே எடுக்கிறாரு. போய் அவங்க தோண்டும் போது அவங்களுக்கு வந்த ஒரு சில ஆபத்து, சூனியக்காரின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ப்ளே ஆகுது போல். அதை நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டர் இவங்கள தங்கத்தை எடுக்க விடாமல் தடுக்கிறாங்க. ஸோ அங்கே வாழ்வாங்க போல் சூனியக்காரிங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஜனங்க அங்கே வாழ்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பாதுகாத்து வருவாங்க போல். ஸோ அந்த தங்கத்தை இவங்க எடுக்கும் போது இவங்களுக்கு நடக்கிற போர் தான் இந்த கதையாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரொம்பவே. அது ட்ரைலர்லேயே நிறைய சீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சண்டை சீனு, வெட்டுற சீனு, குத்துற சீன் எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த கதையை கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. விஷுவல்ஸில் எந்த மாதிரி செதுக்கியிருக்காருன்னு சொல்லிட்டு ரஞ்சித் பார்க்கலாம். இப்போ அவர் வந்து கடைசியாக அந்த தங்கத்தை அங்கேருந்து எடுத்தாங்களா, அவங்களோட வாழ்க்கை முறை மாறுச்சா, இதுதான் கதையாக இருக்கும் போல். இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரியை இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் நம்ம ரஞ்சித் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக வந்து உண்மையான சம்பவத்தை ரொம்ப பேசியிருப்பார் போல். கண்டிப்பாக வந்து கிளைமேக்ஸில் இவங்க தங்கம் எடுக்கிறாங்களா இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிளைமேக்ஸ் போகும்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சூனியக்காரையே வச்சு பொழக்கிற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். நிறைய சீனில் பார்த்துருப்பீங்க தங்கம்லாம் செதுக்கி தண்ணி மாதிரி ஊற்றுற மாதிரிலாம் சீன்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு சின்ன ட்ரீசரில். ஸோ இந்த படம் முழுக்க ஒரு தங்கத்தை பற்றி பேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரைலரோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த சூனியக்காரே கும்பல் எல்லாமே உக்காந்துட்டு தங்கத்தோட பாறை மேலே உக்காந்துட்டு எல்லாருமே பேசுகிற மாதிரி ஒரு சீன் தான் வச்சுருப்பாரு ஃபஸ்ட்டு சீன்லேயே. ஸோ அந்த சிறுத்தையும் அவங்க கூட சேர்ந்து தான் வந்து ஃபைட் பண்ணும் போல். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ரஞ்சித் எந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போகான்னு சொல்லிட்டு. நான் சொன்ன நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் யூடியூப் சேனலை.